வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரீஸ். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ரொம்ப சிம்பிளான ஒரு லெசன். நெறைய ஃப்ரேசஸ கலெக்டிவா நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சாதாரணமா நம்ம பேசுறப்ப ஏதாவது ஒரு நெகட்டிவான விஷயத்த ஃபர்ஸ்ட்டு சொல்லிட்டு, அப்புறமா நம்ம பாசிட்டிவான விஷயத்த சொல்லுவோம். ஸோ அந்த நெகட்டிவான விஷயம், அத தவிர மத்தபடி எல்லாம் நல்லா தான் நடந்துச்சு. அது ஒண்ண தவிர மத்தபடி எல்லாம் நல்லா இருந்துச்சு. இந்த மாரிலாம் நம்ம சொல்றோம் இல்லையா? ஸோ இத சொல்றதுக்கான ஃப்ரேசஸ். இத சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல ஏகப்பட்ட ஃப்ரேசஸ் இருக்கு. தட் அபார்ட், அபார்ட் ஃப்ரம் தட், அதர் தன் தட், இது தவிர பிசைட்ஸ் தட், அபார்ட் ஃப்ரம் தட், அசைட் ஃப்ரம் தட், எக்ஸெப்ட் ஃபார் தட், தட் அசைட், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃப்ரேசஸ் இருக்கு. இருந்தாலும் நாம இன்னைக்கு இந்த 3 தான் எக்ஸாம்பிள்ஸ்ல யூஸ் பண்ணியிருக்கோம். அஃப்கோர்ஸ் நீங்க எதை வேணா யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுனால தான் எல்லாத்தையுமே மொத்தமா லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். பட் நாம எல்லா எக்ஸாம்பிள்ஸ்லையுமே ரொம்ப கேஷுவல், ரொம்ப காமன் ஸ்போக்கன்ல அப்படின்றதுனால அதர் தன் தட்டை யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஃபார்மல் அப்படின்னா தட் அபார்ட், அதை நீங்க யூஸ் பண்ணலாம். அதை ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ்ல நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். மற்றபடி நீங்க எப்படி வேணா அதை யூஸ் பண்ணலாம். இது தவிர அபார்ட் ஃப்ரம், அதர் தென், இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் அதையும் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளா ஒரு நெகட்டிவான விஷயத்த சொல்லிட்டு அதுக்கப்புறம் பாசிட்டிவான விஷயம் அப்படி நம்ம சொன்னோம் இல்லையா? அவர் ரொம்ப வளவலான்னு பேசுவார், ரொம்ப பேசுவார். அதை தவிர ஒரு நல்ல மனுஷன் தான், இப்படி நாம சொல்லணும். சார் அதிகமாக பேசுவார், அது அவருடைய சுபாவம், எப்பவுமே அப்படிதான். அப்ப சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் இல்லையா? அப்ப ஹி டாக்ஸ் டூ மச், ஹி டாக்ஸ் டூ மச். ஆனால் ஒரு ஒரு நல்ல மனுஷன், ஹீ இஸ் அ நைஸ் பர்சன், இதுதான் நம்ம சேர்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அதர் தென் தட், பாசிட்டிவான ஸ்டேட்மெண்ட், இவ்வளோதான் ஸ்ட்ரக்சர். ஹி டாக்ஸ் டூ மச், அதர் தென் தட் ஹீ இஸ் அ நைஸ் பர்சன். ஹி டாக்ஸ் டூ மச், அப்பார்ட் ஃப்ரம் தட் ஹீ இஸ் அ நைஸ் பர்சன். ஸோ இந்த மாதிரி எந்த ஃப்ரேஸை வேணால் நீங்கள் இந்த இடத்துல யூஸ் பண்ணலாம். சாப்பாடு எப்படி இருந்துச்சு? சாப்பாடு கொஞ்சம் காரம், மற்றபடி அது தவிர சாப்பாடு ரொம்ப நல்லா டேஸ்டாகவே இருந்துச்சு, டெலிஷியஸாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும். ஸோ சாப்பாடு கொஞ்சம் காரமாக இருந்துச்சு, ஸ்பைசியாக இருந்தது. The food was a bit spicy. The food was a bit spicy. மற்றபடி அது ரொம்ப டெலிஷியஸாக இருந்துச்சு. இட் வாஸ் டெலிஷியஸ். நம்ம இப்போ சேர்க்குறப்ப தான் அதர் தன் தட்டை சேர்க்கணும்னு சொன்னோம் இல்லையா? The food was a bit spicy. Other than that, it was delicious. The food was a bit spicy. Other than that, it was delicious. ஸோ அதர் தன் தட் வந்து ஸ்போக்கனில் ரொம்ப காமன், கேஷுவலாக பேசுகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தட் அப்பார்ட்டை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஒரு டீம் இருக்கு, அவங்க ஃபர்ஸ்ட் மேட்ச்ல தோத்தாங்க. அதை தவிர்த்து பார்த்தா அந்த அணி இந்த போட்டி முழுவதும், இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாவே ரொம்பவே நல்லா விளையாடுனுச்சு அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ அது ஒன்று தான், மற்றபடி எல்லாம் நல்லா தான் விளையாடினாங்க அப்படின்னு சொல்லணும். ஸோ அவர்கள் முதல் போட்டியில் தோற்றார்கள். தே லாஸ்ட் த ஃபர்ஸ்ட் மேட்ச். தே லாஸ்ட் த ஃபர்ஸ்ட் மேட்ச். அந்த அணி அந்த டோர்னமெண்ட் முழுவதும் நன்றாக விளையாடியது. த டீம் பர்ஃபார்ம்டு வெல்னு சொன்னாலும் சரி, பிளேடு வெல்னு சொன்னாலும் சரி, த்ரூ அவுட் த tournament. They lost the first match. That apart, the team performed well throughout the tournament. Other than that, the team performed well throughout the tournament. So நீங்க எப்படி வேணா சொல்லலாம். ஃபார்மல் கான்டெக்ஸ்ட்ல நீங்க that apart யூஸ் பண்ணுங்க. அவன் எக்ஸாம்ல ஒரே ஒரு மிஸ்டேக் பண்ணா, அது தவிர்த்து அவன் எல்லாத்துக்கும் நம்ம கரெக்டா பதிலளித்தான் அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த இடத்துல அவன் ஒரே ஒரு மிஸ்டேக் பண்ணான். ஒரு மிஸ்டேக், அதை நம்ம எம்ஃபசைஸ் பண்ண போறோம். ஸோ யூஸ்வலாக எப்படி சொல்லுவோம்? அவன் ஒரு மிஸ்டேக் பண்ணான் அப்படின்னா ஹி மேட் அ மிஸ்டேக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பட் இந்த இடத்துல எம்ஃபசைஸ் பண்ணணும். அதனால தான் ஆன்னு சொல்லாமல் ஒன்னுன்ற வார்த்தையை இந்த இடத்துல ஸ்பெசிஃபிக்காக போடுறோம். ஹி மேட் ஒன் மிஸ்டேக் இன் தி எக்ஸாம். அதை தவிர்த்து தட் அபார்ட், அதர் தன் தட், மற்ற எல்லாத்துக்கும் சரியாக பதிலளித்தான். ஹி ஆன்சர் எவ்ரி திங் கரெக்ட்லி. ஹி மேட் ஒன் மிஸ்டேக் இன் தி எக்ஸாம். அதர் தன் தட் ஹி ஆன்சர் எவ்ரி திங் கரெக்ட்லி. இப்போ நாம ஸ்டாண்ட் அலோனா ஒரே ஒரு சென்டென்ஸ் அதில் அதை தவிரன்னு வச்சு சொல்ல போகிறோம். இப்போ நீங்கள் பேசிட்டே இருக்கப்ப கடைசியாக சரி அது தவிர சொல்கிறதுக்கு புதுசாக எதுவும் இல்லை அப்படி சொல்லுவோம் இல்லையா? ஸோ அப்படி சொல்லலாம். ஸோ சொல்வதற்கு புதிதாக எதுவும் இல்லை. There is nothing new. There is nothing new to tell other than that. There is nothing new to tell other than that. சரி, இப்போ நாம இந்த அதர் தன் தட் அண்ட் தட் அபார்ட் இதை சொன்னோம்.
இப்போ நாம இந்த அப்பார்ட் ஃப்ரம், அதர் தென், எக்ஸெப்ட் ஃபார் இதையெல்லாம் எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். பழங்கள் தவிர வேற எதையும் அவன் சாப்பிட மாட்டான் இப்படி நம்ம சொல்லணும். ஸோ வேற எதையும் சாப்பிட மாட்டான். ஸோ எதை மட்டும் தான் சாப்பிடுவான்னா ஃப்ரூட்ஸ் மட்டும் தான் சாப்பிடுவான். ஸோ இதை எப்படி நம்ம ஃப்ரேம் பண்ண போறோம் அப்படின்னா, அவன் சாப்பிட மாட்டான் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஜென்ரலா எப்பவுமே அதுதான் அவனுடைய ஹேபிட். அதனால சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். அப்ப ஹி டசன்ட் ஈட். ஹி டசன்ட் ஈட் எனிதிங். வேற எதையும் அப்படின்ட்டு இருக்கு. அதனால ஹி டசன்ட் ஈட் எனிதிங் அதர் தென் ஃப்ரூட்ஸ். ஸோ அதர் தென் பக்கத்துல எதை தவிரன்னு இங்க இருக்கோ அதை நீங்க போட்டுக்க வேண்டியதுதான். அப்ப ஹி டசன்ட் ஈட் எனிதிங் அதர் தென் ஃப்ரூட்ஸ். அவ்வளவுதான். எக்ஸப்ட் ஃபார் ஃப்ரூட்ஸ், அப்பார்ட் ஃப்ரம் ஃப்ரூட்ஸ் எது வேணா நீங்க சொல்லலாம். வேலையை தவிர வேற எதை பத்தியுமே அவர் பேசவே மாட்டார் அப்படியே நம்ம சொல்ல போறோம். கொஞ்சம் எம்பசைஸ் பண்ணி சொல்லலாம். வேற எதை பத்தியுமே அவர் எப்பவுமே பேசவே மாட்டார். வேலையை பத்தி மட்டும்தான் பேசுவார் அப்படி சொல்லுவோம். ஸோ அவர் எப்பவுமே பேச மாட்டார் அப்படின்றதுனால ஹி நெவர் டாக்ஸ். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். எப்பவுமே அவர் அப்படித்தான். அதனால சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். நெவர் வச்சு சொல்றோம். ஹி நெவர் டாக்ஸ் அபவுட் எனிதிங். எதை பற்றியுமே அப்படின்றதுனால அபவுட் எனிதிங். வேலை தவிர other than work. He never talks about anything other than work. இதை நீங்களே கூட ட்ரை பண்ணலாம். நம்ம ஏற்கனவே சொன்ன சென்டென்ஸ் தான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். உனக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயத்தை தவிர புதுசா சொல்றதுக்கு எதுவும் இல்லை. நம்ம வந்து புதுசா சொல்வதற்கு வேறு எதுவும் இல்லை அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொன்னோம். இப்போ அதில் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம். உனக்கு ஏற்கனவே தெரிந்தது தவிர புதுசா எதுவும் சொல்றதுக்கு இல்லை அப்படின்னு சொல்ல போறோம். ஸோ புதிதாக சொல்ல எதுவும் இல்லை எப்படி சொன்னோம்? there is nothing new to tell அப்படின்னு சொன்னோம். உனக்கு ஏற்கனவே தெரிந்தது வாட் யூ ஆல்ரெடி நோ இல்லை வாட் யூ ஆல்ரெடி நியூ எப்படி வேணா சொல்லுங்க. தெரிகிறதுங்கிறது இப்போ வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் அப்படின்றதுனால நீங்கள் நோன்ற வார்த்தையும் யூஸ் பண்ணலாம். இல்லை ஆல்ரெடி அப்படின்னு வந்துருச்சு அப்போ பாஸ்ட் அப்படின்றதுனால நியூ தான் போடணும் அப்படின்னு நினச்சிங்களான்னா நீங்கள் நியூவும் போடலாம். ஸோ ரெண்டுமே காமன் தான் ஸ்போக்கனில். ஸோ ரெண்டையுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ தெர் இஸ் நத்திங் நியூ டு டெல் அதர் தேன் வாட் யூ ஆல்ரெடி நோ. தெர் இஸ் நத்திங் நியூ டு டெல் அதர் தேன் வாட் யூ ஆல்ரெடி நியூ. ரெண்டுமே சொல்லலாம் நீங்கள். சரி, இப்போ ஒரு முக்கியமான டிஃபரன்ஸ் பார்க்க போறோம். என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா அதர் தன்னுக்கும் அப்பார்ட் ஃப்ரம்க்கும். இந்த அப்பார்ட் ஃப்ரம் இருக்கு இல்லையா, அதர் தன்னை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே இதை தவிர அப்படிங்கிற மீனிங்கை மட்டும்தான் அது கொடுக்கும். எக்ஸப்ட் ஃபார் அந்த அர்த்தத்தை மட்டும்தான் கொடுக்கும். ஆனால் இந்த அப்பார்ட் ஃப்ரம் இருக்கு இல்லையா, அது சில சமயங்களில் இன் அடிஷன் டு அப்படிங்கிற அர்த்தத்தையும் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி இடங்கள்ல அதையும் நம்ம எக்ஸாம்பிள்ஸோட பார்க்கலாம். இப்போ இங்கிலீஷ் தவிர அவ பிரெஞ்சு மொழியும் பேசுகிறாள் அப்படின்னு சொல்லணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவ இங்கிலீஷும் பேசுறா, இங்கிலீஷ் தவிர அவ பிரெஞ்சும் பேசுறான்னு அர்த்தம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி இடங்கள்ல இதுவும் இன் அடிஷன் டு இங்கிலீஷ் அப்படின்னு தான் அர்த்தம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் நம்ம வந்து அப்பார்ட் ஃப்ரம் தான் நம்ம யூஸ் பண்ணணும். அப்போ ஆங்கிலம் தவிர அப்படின்றதுக்கு அப்பார்ட் ஃப்ரம் இங்கிலீஷ். அவள் பிரெஞ்சு மொழியும் அந்த ஒரு சவுண்ட் வருது பாருங்க. அப்போ she also speaks French. Apart from English, she also speaks French. இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்களேன். ஜான் தவிர மேரியும் பீட்டரும் எக்ஸாம்ல பாஸ் பண்ணாங்க அப்படின்னு இருக்கு. இப்போ இதுல ஜான் தவிர மேரியும் பீட்டரும் பாஸ் பண்ணாங்கன்னா இப்போ ஜான் பாஸ் பண்ணானா இல்லையா? அது கொஞ்சம் இந்த இடத்துல புரியாம தான் இருக்கு இல்லையா? நீங்க வேணா 2 சென்டென்ஸா சொல்லலாம். ஜான் பாஸ் பண்ணா, ஜானை தவிர மேரியும் பீட்டரும் பாஸ் பண்ணாங்க அப்படின்னு மீன் பண்ணலாம். இல்லைன்னா ஜான் ஃபெயில் ஆயிட்டான், ஜானை தவிர மற்ற 2 பேரும் பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு நீங்க மீன் பண்ணலாம் இல்லையா? ஸோ அதனால இந்த இடத்துல எதை யூஸ் பண்ணினா என்ன அர்த்தம் வரும் அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ நீங்க இந்த இடத்துல அதர் தன்னை யூஸ் பண்ணீங்களான்னா ஜான் ஃபெயில் ஆயிட்டான் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி தான் அப்பார்ட் ஃப்ரம் யூஸ் பண்ணாலும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு, அதை நம்ம சொல்லுவோம். ஸோ ஜான் தவிர அப்படின்றதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் அதர் தன்னு வச்சு சொல்லலாம். Mary and Peter passed the exam. Other than John, Mary and Peter passed the exam. அப்படின்னா ஜான் ஃபெயில் ஆயிட்டான், மேரியும் பீட்டரும் பாஸ் பண்ணாங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ இதே இடத்துல நீங்க அப்பார்ட் ஃப்ரம் ஜான், மேரி அண்ட் பீட்டர் பாஸ்ட் தி எக்ஸாம் அப்படின்னு சொன்னாலும் ஜான் ஃபெயில் ஆயிட்டான், மேரியும் பீட்டரும் தான் பாஸ் பண்ணாங்கன்னு தான் அர்த்தம். அப்போ இன் அடிஷன் டு அப்படின்னு ஒரு மீனிங் வரும்னு சொன்னீங்களே, அது எப்போ வரும் அப்படின்னு நீங்க கேட்டீங்களான்னா, அப்போ நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா இந்த ஆல்சோவை சேர்த்துக்கணும், இல்லைன்னா ஒரு டூவை சேர்த்துக்கணும். அப்பனா தான்
ஜானும் பாஸ் பண்ணா, மேரி பீட்டரும் கூட பாஸ் பண்ணாங்க அப்படின்னு அர்த்தம் வரும். ஸோ பார்த்துக்கோங்க. வெறும் அபார்ட் ஃப்ரம் அப்படின்னா, அதர் தென் மாரியே இவன் ஃபெயில் ஆயிட்டா மத்தவங்கலாம் பாஸ்ன்னு அர்த்தம். ஜானும் பாஸ் பண்ணா, இவங்களும் பாஸ் பண்ணாங்கன்ற அர்த்தம் வரணுமானா, ஒரு ஆல்சோவ சேர்த்துக்கணும். இல்லன்னா கடைசியா ஒரு டூ சேர்த்துக்கணும். ஸோ அபார்ட் ஃப்ரம் ஜான், மேரி அண்ட் பீட்டர் ஆல்சோ பாஸ்ட் தி எக்ஸாம். ஜான் தவிர மேரியும் பீட்டரும் கூட பாஸ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா தானே ஜானும் பாஸ் பண்ணான்ற அர்த்தம் வரும் இல்லையா? அதேதான். ரம்யாவ தவிர நான் வாணி, ராணிய இன்வைட் பண்ணேன். நான் ரம்யாவ இன்வைட் பண்ணல. வாணி, ராணியை மட்டும் தான் இன்வைட் பண்ணேன். அப்படின்னு நம்ம சொல்லணும். இன்வைட்டட் வாணி அண்ட் ராணி. அது ஓகே. அது ஃபிக்ஸடா சென்டென்ஸ்ல வரப்போது. ஸோ ரம்யாவை தவிர அப்படின்னு நம்ம சொல்லணுமானா, நீங்க அதர் தென் ரம்யா, அபார்ட் ஃப்ரம் ரம்யா, ஐ இன்வைட்டட் வாணி அண்ட் ராணி இப்படி சொல்லிடுங்க. நான் ரம்யாவை இன்வைட் பண்ணல அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்றதா இருந்தா, ரம்யாவை இன்வைட் பண்ணேன். அவள தவிர நான் வாணி, ராணியையும் இன்வைட் பண்ணேன். அப்படி நீங்க மீன் பண்றதா இருந்தா, நம்ம சொன்ன மாரி ஆல்சோ இல்லன்னா ஒரு 2 சேர்த்துக்கணும். அபார்ட் ஃப்ரம் ரம்யா, ஐ ஆல்சோ இன்வைட்டட் வாணி அண்ட் ராணி. இப்படி நீங்க சொல்லணும். ஸோ இந்த ஆல்சோ வந்தா தான் இவங்களையும் கூப்பிட்டுருக்கீங்க அப்படின்ற அர்த்தத்த அது குடுக்கும். சரி. இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா? இதையெல்லாம் வச்சு இந்த சென்டென்சஸ நீங்க ட்ரை பண்ணுங்க. டாக்டர் ஆகணுங்கிறத தவிர அவனுக்கு வேற குறிக்கோளே கிடையாது. மழை சத்தம் தவிர வேற சத்தமே இல்ல. படத்தோட கடைசி பகுதி எண்டிங் மட்டும் எனக்கு பிடிக்கல. அத தவிர படம் ரொம்ப நல்ல படம். சமைக்கிறது தவிர அவளுக்கு தோட்டம் பராமரிக்கிறதும் பிடிக்கும். இந்த இடத்துல அந்த சவுண்ட் இருக்கிறத கவனிச்சுக்கோங்க. ஸோ இந்த சென்டென்சஸ நீங்க ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கான ஆன்சர்ஸ அடுத்த ஸ்லைட்லயே செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கான ஆன்சர்ஸ் பார்த்துடலாமா? ஸோ இந்த கடைசி எக்ஸாம்பிள்ல நம்ம வந்து தோட்டம் பராமரிப்பதும் பிடிக்கும் அப்படின்னா, சமைக்கிறதும் பிடிக்கும், இதுவும் பிடிக்கும் அப்படின்னு அர்த்தம். அதனால தான் அபார்ட் ஃப்ரம் யூஸ் பண்ணிட்டு கடைசியில ஒரு 2 சேர்த்துட்டு இருக்கோம். இல்லன்னா ஷி ஆல்சோ லைக்ஸ் கார்டனிங் அப்படியும் நீங்க சொல்லலாம். ஸோ இந்த வீடியோல நாம அதை தவிர, அது ஒண்ண தவிர, அத மட்டும் விட்டுட்டு பார்த்தா, இந்த மாதிரிலாம் சொல்றதுக்கு அதர் தேன் தட், அபார்ட் ஃப்ரம் தட், தட் அபார்ட் இந்த மாதிரி நெறைய ஃப்ரேசஸ் இருக்குன்னு நம்ம சொன்னோம் இல்லையா? இத பத்தியெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். தேங்க் யூ சோ மச்.